வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். அடிக்கடி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போய்விடுகின்றான். சோர்ந்து போவதற்கு பல காரணங்களை சொல்ல முடியும். எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமானால் சோர்ந்து போய்விடுகிறோம். சிலர் நம்மை தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்தினால் சோர்ந்து போகின்றோம். இன்னும் பல காரியங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாக்கி விடுகின்றது. சில சமயங்களில் சரியான அங்கீகாரம் கிடைக்காவிட்டாலும் கூட மனிதன் சோர்ந்து போய் விடுகின்றான். அன்பானவர்களே, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது, ஒரு விசுவாசியாக அவருக்கு உண்மையாய் வாழ்கின்ற பொழுது, அவருக்கு பிரியமாக ஆண்டவருடைய வழியில் நடக்கும் பொழுது, உலகம் நம்மை பல சமயங்களில் அங்கீகரிப்பதில்லை. இதனால் நாம் மனதளவில் சோர்ந்து போகிறோம். மற்றவர்களுக்கு, அதாவது உலக பிரகாரமாக வாழ்கின்ற மற்றவர்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரங்களை பார்த்து மனம் வருத்தமடைகின்றது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை, பிரயாசங்களை, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பல வருஷங்களுக்கு முன்பதாக வயதான மிஷனரி தம்பதிகள் பல வருடங்கள் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்துவிட்டு தங்களுடைய சொந்த நாடாகிய அமெரிக்காவிற்கு கப்பலில் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அப்போது அமெரிக்க தேசத்தின் அதிபராக இருந்த டெடி ரூஸ்வெல்ட் தன்னுடைய விடுமுறை நாட்களை முடித்துவிட்டு ஆப்பிரிக்கா சென்று வேட்டையாடி முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அமெரிக்க அதிபரும் அதே கப்பலில்தான் இருந்தார். அவரை காண, பேச சக பிரயாணிகள் மிகவும் ஆவலாக இருந்தார்கள். ஆனால் இந்த வயதான மிஷனரி தம்பதிகளை யாருமே கண்டுகொள்ளவில்லை. இதை கண்ட அந்த மிஷனரி மிகவும் சோர்ந்து போய்விட்டார். நம்மை யாரும் கண்டுக்கவே இல்லையே, தன்னுடைய மனைவியிடம் ஏன் நமக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை என மனம் கசந்து கொண்டார். மனைவியோ, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது என்றார்கள். ஆனாலும் மனம் அதை பொறுத்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள மறுத்தது. கப்பல் கரையை அடைந்தவுடன் அதிபரை வரவேற்க பெரும் கூட்டம், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள் அவரை வரவேற்றார்கள். ஆனால் இந்த மிஷனரியை யாருமே வரவேற்க வரவில்லை. அந்த மிஷனரி இதையெல்லாம் பார்த்து மிகவும் மனமுடைந்து விட்டார். வீட்டிற்கு வந்தார்கள். மிஷனரிக்கு சமாதானம் இல்லை, முகம் வாடலாய் இருந்தது. ஏன் நமக்கு இப்படி என்று புலம்ப ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் மனைவி அவரிடம், உள்ளே போய் நீர் ஏன் கர்த்தரிடம் கேட்கக்கூடாது? உடனே அவர் உள்ளே சென்று ஆண்டவரோடு ஜெபித்தார். கொஞ்ச நேரம் கழித்து அவர் வெளியே வந்த பொழுது அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, தெளிவு தெரிந்தது. மனைவி கேட்டார்கள், என்னப்பா, என்ன நடந்தது? அவர் சொன்னார், வரவேற்பில் ஏன் இந்த வித்தியாசம் என்று கேட்டேன். அப்பொழுது கர்த்தர் என் தோளை சுற்றி தம் கரத்தை அணைத்தவராக, இன்னும் நீ வீடு வந்து சேரவில்லையே என்றார். ஆண்டவர் இப்படி சொன்னவுடன் என் துக்கம், கசப்பு எல்லாம் மறைந்து விட்டது என்று உற்சாகத்தோடு சொன்னார். அன்பானவர்களே, ஊழியத்தின் பாதையில், விசுவாச பாதையில் உண்மையாய் வாழ்கின்ற பொழுது நம் பிரயாசங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என மனம் சோர்ந்து விட்டீர்களா? கவலையை விடுங்கள். நம்மை மெச்சிக்கொள்ளும், நம் பிரயாசங்களை கனப்படுத்தும் ஆண்டவர் நமக்கு உண்டு. உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு
தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே என எபிரேயர் 6:10 வேதம் அழகாய் கூறுகிறது. உங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லையா? அங்கீகரிக்கவில்லையா? சோர்ந்து போகாதீர்கள், கவலைப்படாதீர்கள். உங்களுடைய உண்மையான பிரயாசங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இன்னும் நீ வீடு வந்து சேரவில்லையே. ஆம், வரவேற்பு உண்டு, அங்கீகாரம் உண்டு. தொடர்ந்து ஆண்டவருக்காய் ஓடிக்கொண்டே இருப்போம். நம்முடைய எல்லா பிரயாசங்களையும் மறந்து விடுவதற்கு, கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதற்கு நம்முடைய தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.